சங்க இலக்கியங்கள்ல சண்டாளன் சொல்லியிருக்காரு, கலைஞர் பேசியிருக்காரு. அதனால எல்லாமே சரின்னு ஆயிருமா? சண்டாளங்கிற வார்த்தை நீங்க என்ன சொல்றீங்க, பயன்படுத்தலாம்னு சொல்றீங்களா? இப்ப சரின்னு ஆயிருமா? இல்ல நாங்க பேசுனதுனால மட்டும் தவறுன்னு ஆயிருமா? நான் கேட்கிறேன் சார் ஒரு நிமிஷம். அதாவது கடந்த வருஷமே சாட்டி துறைமுருகன் தன்னோட பேட்டியில அந்த வார்த்தைகள் யூஸ் பண்றது தப்பு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த வருஷம் அதே ஜூன் மாசத்துல அவர் பயன்படுத்தல. திரும்ப திரும்ப நீங்க தவறா தம்பி, நீங்க தவறா கேள்வி கேட்கிறீங்க. பயன்படுத்தல. ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணுங்க தான் நீங்க கேட்கணும். அப்ப என்ன பண்ணது? அந்த பாட்டை அந்த வரி வரும்போது பாட்டு இருக்கு, இன்னைக்கு ஒழிக்குது இல்ல. கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்துனது சரியா தவறா? இது கட்சி தலைவர் எப்படி இது? அவர் கொலை பண்ணா நியாயம் ஆயிரும், நாங்க கொலை பண்ணா குற்றம் ஆயிரும். ஏங்க, ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்கட்டும்ங்க. அவர் இல்ல, இறந்துட்டாரு, அவர் மகன் முதலமைச்சராக. ஆமா, அந்த மாதிரி எழுதுனது தவறு, வருந்துட்டோம், நாங்க வருந்துறோம். அது நாங்க அங்க கேட்டுறோம். அங்க கேட்டுட்டு வாங்க. அங்க இல்ல அவர் செய்ததால நானும் செய்வேங்கிறது சரியா? நீங்க மாற்று அரசியல் நீங்க சொல்றீங்க, மாற்று அரசியல் சொல்றீங்க. அதே தப்பு நீங்க செஞ்சீங்கன்னா அப்ப என்ன வித்தியாசம்? அவர் அந்த தப்பு செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையே. நாங்க பேசினால தானே நீங்க நாங்க அதை அப்புறம் முதல்ல கேட்டுட்டு வாங்க. கேட்க போய் தான் இந்த சண்டாளங்கிற வார்த்தை பிரச்சனைக்குரியதா இருக்குது. இல்லனா இது வெளிய யாருமே தெரிஞ்சிருக்காது. யார் கேட்க போனீங்க? பத்திரிகையாளர்கள் இத குறித்து பேச போய் தான். எங்க பேசுறீங்க நீங்க எங்க பேசுறீங்க? சமூக ஊடகங்களில் இதெல்லாம் பேச போய் தான் இது தவறான வார்த்தை, இது அதிகம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. இப்ப நீங்க கேட்டியா நான் கேட்கிறேன், நீங்க கேட்கறீங்க, அப்ப நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? ஏங்க, நீங்க என்னங்க இவ்வளவு காலமா இருக்குது, அவர்கிட்ட கேட்காம நீ எப்படி பண்ணலாம்? யாரு தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நாங்க பேசினா தப்பாயிருந்தோம். நீங்க எல்லாம் ஏன் பயன்படுத்தினீங்க நான் கேட்கிறேன். இப்ப நாங்க இருங்க, கொஞ்சம் இருங்க. எங்க தப்புன்னு தெரியும். நாங்க அந்த மாதிரி நீங்க இது பேசுறது ரொம்ப இதா இருக்கு. நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திரும்பி ஒரு தடவை பாடுறாரு, அதை எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னா எப்படி? அது தவறான வார்த்தை, நீங்க பயன்படுத்துறது முறையா இல்லையான்னு கேக்குறேன். அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்னங்க முறை எல்லாம் கேக்குறீங்க?